அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன மினி லாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே ரொம்பவே யூனிக்கான, ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்வீட் டிஷ்மே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஹோம்மேட் வைப்ஸ் யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பெருநாளைக்காக ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிடுவோம்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம் பக்ரீத்க்காக. சரியான வெயில், வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கொளுத்துற வெயில். அப்போ தான் சரி என்ன செய்கிறது, ரொம்ப லேட் வேறு ஆயிடுச்சா, ஈவினிங் டைம்லேயுமே போகிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ காலையிலே கிளம்புவோம்னு சொல்லி கிளம்பிட்டோம். அம்பத்தூரில் இருக்க நாயுடு ஹால் தான் போயிருந்தோம். இது எங்களுக்கு வந்து கிட்ட டி நகர் சைட்லாம் போகிறத விட எங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் பக்கமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் கடையை பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா வெறிச்சோடி இருக்கும். நம்ம ரொம்ப நல்லா ஃப்ரீயாகவே நம்ம போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். அதுவும் இல்லாமல் இந்த ரேட்டுமே வந்து ஒரு சிலதெல்லாம் ரொம்ப ஹையில் இருக்கும், ஒரு சிலதெல்லாம் ஓகே இந்த ரேட்டுக்கு வாங்கலான்றது போல் தான் இருக்குமே. எனக்கு முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சில திங்ஸ் எல்லாமே வாங்க வேண்டி இருந்தது, அதனால தான் போயிருந்தோம். அப்புறமா இந்த குட்டி குட்டி பாப்பாங்களோட ட்ரெஸ்லாம் செம்ம க்யூட்டாக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ரேட்டுமே பரவாயில்ல, இந்த குட்டி பாப்பாங்க ட்ரெஸ்லாம் பரவாயில்லையே தான் இருந்தது. அப்புறமா இந்த பொண்ணு பாப்பாங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் எப்போ பார்த்தாலும் எந்த கடையில் பார்த்தாலுமே இருக்கும் இல்லையா, அதே போல் தான் இருந்தது. இது எல்லாமே சும்மா நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளோதான் சொல்லுவோம். நம்ம பார்த்துட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே. இந்த 1 to 3 எல்லாம் பார்த்துட்டு நம்ம கெமிஸ்ட்ரி சாருக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு போல். அதிலேயே தான் போய் கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து சுற்றி இந்த குட்டி பாப்பாங்க ட்ரெஸ் கிட்டே தான் சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் அண்ணன் பாப்பாவுக்கு ஏதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா க்யூட்டாக செம்மையாக இருந்தது. அதே போல் ஒரு 2 ட்ரெஸ் கிட்ட எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா இந்த எல்லாத்துக்குமே பாய்ஸ்க்குமே நிறைய கலெக்ஷன் இருந்தது. ஆனால் இதெல்லாம் பசங்களை கூட்டிகிட்டு வந்து தான் நம்ம எல்லாமே சைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணி தானே வாங்க முடியும். அதனால் நான் அது எதுவும் நான் வாங்கலை. வெறும் எனக்கு மட்டும்தான், எனக்கும் குட்டி பாப்பாவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். அப்புறமா இங்கே கீழே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த லாங் ஸ்கர்ட் எல்லாமே நல்ல கலர்ஸில், நல்ல டிசைன்ஸில் ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறமா இந்த குட்டி குட்டி சால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் சும்மா டாப்புக்கு மேலே போட்டுக்கிறது போல். இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதனால பெரிய தாவணியாக உடுத்தினா தான் நல்லாயிருக்கும். இது ஒரு சில பேருக்கு பிடிக்கும் இல்லையா. சாஃப்டாக தான் இருந்தது ஒரு சில சால்லாம். ஒரு சிலது வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக எனக்கு ரேட்டு தெரிஞ்சுது. ஏன்னா ரொம்ப குட்டியோண்டு இருக்குது. ரேட்டு வந்துட்டு ரூ. 350 ரூ. 400 அந்த மாதிரி இருந்தது ரேட்டு. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் நான் ரேட் மட்டும் செக் பண்ணிக்கிட்டேன். அதோடு நாங்கள் எங்களோட ஷாப்பிங்கை முடிச்சு நாங்கள் வீட்டுக்குமே கிளம்பியாச்சு. போகிற வழியிலே அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு லஞ்சுமே சாப்பிட்டாச்சு. ஏன்னா சரியான வெயில், இப்போது வீட்டுக்கு போயெல்லாம் ரெடி பண்ண முடியாது இல்லையான்னு சொல்லிட்டு வெளியிலே நாங்கள் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பசங்களுக்கு வந்து நான் காலையிலே எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் செம்ம வெயில், எப்படா வீட்டுக்கு போய் சேருவோம் தான் இருந்தது. இந்த வெயிலெல்லாம் போயிட்டு காலை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த செப்பலோட அச்சு தெரியும். அந்தளவுக்கு வெயிலில் வந்துட்டு ஸ்கின் அப்படியே கலர் எல்லாம் மாறி போயிருக்கும். அதே போல் தான் இன்றைக்குமே எனக்கு ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சரியாக வீட்டுக்கு ரீச் ஆகிற டைமில் எங்களுக்கு ஒரு கொரியருமே வந்திருந்தது. அது எப்படின்னு தெரியல, நாங்கள் வரத்துக்கும் அந்த கொரியர் அண்ணா வரத்துக்கும் சரியான டைம் கரெக்டாக இருந்தது. இந்த பார்சல் எனக்கு நுங்கம்பாக்கத்தில் இருக்க சஃபீனா சிஸ்டர் தான் அனுப்பி வச்சுருக்காங்க. இவங்க ஆல்ரெடி ஹோம் பேக்கிங் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ புதுசாக இந்த மசாலா பிஸ்னஸ்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏஹெச் பாரம்பரியம் மசாலா. எனக்கு இவங்க இட்லி பொடி, அப்புறமா சிக்கன் மசாலா, சிக்கன் 65 ஆர் வெஜ் மசாலா, நம்ம வெஜ் கூடமே அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு 3 மசாலா பாக்கெட் அனுப்பியிருந்தாங்க. நான் எடுத்ததுமே இந்த இட்லி பொடியை தான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன். என்னமோ தெரியல, அந்த இட்லி பொடியோட வாசமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் சும்மா வெறும் வாயிலே எனக்கு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஸோ உடனே நான் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். நல்லா இருந்தது. நல்லா வீட்டில் எப்படி நம்ம பார்த்து பார்த்து செய்வோம் அது அப்படியே தெரிஞ்சது, அவங்களோட எஃபர்ட் இதில் தெரிஞ்சது. ஸோ இன்றைக்கி நைட்டுக்கே இன்ஷால்லா தோசை கூட சாப்பிடணும்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. இன்ஷால்லா கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க FSSAI சர்டிஃபைடோட எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக இவங்கள்ட்ட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக எனக்காக வந்துட்டு ஸ்வீட் லட்டு வச்சுருந்தாங்க. கூடவே ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட்டுமே வச்சுருந்தாங்க. அதில் அழகாக வந்துட்டு மை ஸ்மால் கிஃப்ட்டுன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. கூடவே BFன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எப்போவுமே எனக்கு மெசேஜ் பண்ணும்போது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் BF அப்படின்னு சொல்லி தான் மெசேஜ் பண்ணுவாங்க. என்னமோ தெரியல, ஒரு சில பேர்கிட்ட நம்ம பழகும்போது நம்மளுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு பாண்டு கிடைக்கும் இல்லையா, அது போல் தான் எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆயிடுச்சு எனக்கு அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.
கையோட கடையில் எடுத்த ஒரு சில துணியெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். முதல்ல இந்த குட்டி பாப்பாவோட ட்ரெஸ் தான் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 2 செட் எடுத்திருந்தேன். ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ஒரு சில பேர் பாப்பாவை காமிக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்ஷால்லா நான் அண்ணன்ட்ட கேட்டுட்டு இந்த பெருநாளில் முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறமா இந்த லாங்கான ஒரு காட்டன் சூட் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப லூஸாக தான் இருந்தது. சரி ஓகே நம்ம இது பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்திருந்தேன். அப்புறமா கொஞ்சமாக இந்த காட்டன் பேண்ட்ஸ் எல்லாமே எடுத்திருந்தேன். அப்புறமா இப்போ காமிக்கிறல இந்த தாவணி, இது எவ்வளோ பெருசாக நல்லா இருக்குது பாருங்கள். இது நல்லா பியூர் காட்டன் வேறு. இது வந்துட்டு நான் மதர்ஷாவில் தான் எடுத்திருந்தேன். இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 220, 210 அப்படி தான் வருமே. ஆனால் நல்ல சூப்பர் சாஃப்டாக நல்ல காட்டனோடு இருக்குது. அந்த கடையில் காமிச்சல தாவணி எவ்வளோ குட்டி குட்டியாக இருந்தது, அதான் அந்த ரேட்டில் இருந்தது. ஸோ இது காமிக்கலான்னு சொல்லி காமிச்சேன். அவ்வளோதான், இதெல்லாமே ஆல்ரெடி எடுத்தது தான். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்வீட் டிஷ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பாலை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்து அதில் சும்மா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி காய வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான சட்டியில் காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆடெல்லாம் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இது வந்துட்டு ரொம்ப கம்மியான அளவில் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இல்லை உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேருக்கு செய்யணுன்னா நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. பால் நல்லாவே காஞ்சிடணும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா இது கொதித்து நல்லா கொஞ்சம் ஆல்ரெடி வந்துட்டு 1/2 லிட்டர் பால் தானே, இது கொஞ்சம் நல்லா திக்காகணும். நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இடையிடையில இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி கார்னர்ஸ்லலாம் இந்த மாதிரி அந்த பாலாடையெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாலுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இதில் நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க் எதுவுமே சேர்க்கலைன்னா ஒரு 6 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். நான் இதில் கொஞ்சோண்டு கண்டென்ஸ்டு மில்க்குமே சேர்க்க போகிறதால ஒரு 4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இதுவே நம்மளுக்கு இனிப்பு சரியாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸாக இந்த மில்கி மிஸ்ட் கண்டென்ஸ்டு மில்க் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டின் அளவுக்கு இருந்தது, அதையுமே நான் சேர்த்துக்கிட்டேன். நான் இப்போ இந்த டின்னில் கொஞ்சோண்டு பால் சேர்த்து வச்சுக்கிறேன், இந்த சூடான பால். ஸோ நம்மளுக்கு இந்த டின்லேயே கொஞ்சமாக இந்த திக்கான கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்ந்துருக்கோம் இல்லையா, அது நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிரும். அது கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து வச்சுட்டு நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 3-4 புள்ளி போல் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறதால நம்ம எந்த ஒரு கலர் பொடியும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்ல கலருமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளோட பால் ரபடி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு சைடு வச்சுட்டு நம்ம இந்த பேடாவை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் சைடு இந்த பாலையுமே இதில் ஊற்றி வச்சோம் இல்லையா, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம். 2 முட்டை இந்த ரெசிபிக்கு நம்மளுக்கு தேவைப்படும். முட்டையோட இந்த வெள்ளைக்கரு முட்டை எடுத்துக்கோங்க. உடனே ஒரு சில பேர் நினைப்பீங்க, ஐயோ முட்டையா ஒரு மாதிரியே ராஸ்மெல் அடிக்காதா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அடிக்காது. அந்த எல்லோ மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வெறும் அந்த ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே எங்கள் அம்மாட்ட தான் நான் கால் பண்ணி கேட்டு பொறுமையாக செஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மாலாம் எப்படி செய்வாங்கன்னா, கரெக்டான இந்த அளவுக்கு இவ்வளோ தான் அப்படின்ட்டு எனக்கு ப்ராப்பராக வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொல்லுவாங்க, சில சமயம் கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, கண்ணு பார்க்குது கை செய்யுது அப்படிம்பாங்க. நீ போடும்போது உனக்கு சரியாக வந்துடும், இந்த மாதிரி போட்டு பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுவுமே அதே போல் தான் எனக்கு குத்து மதிப்பாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு பாக்கெட்டாக எடுத்து கட் பண்ணி நான் சேர்த்து பார்த்துட்டு இருந்தேன். நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாரு, உனக்கு சரியாக வந்துடும் அப்படின்னாங்க. இதுலேயும் நான் என்ன தப்பு பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பால் பவுடரில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டையோட ஒயிட் கரு இருக்குது இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கணும்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஒயிட் கலரில் வந்துட்டு பால் பவுடர் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி சேர்க்கறதால ரொம்ப பவுடர் நம்மளுக்கு தேவைப்படுமா, அது வந்து நான் கவனிக்காமல் அப்படியே சேர்த்துட்டேன். ஸோ நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு எப்படி ஈஸியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியாக இந்த 2 முட்டையோட ஒயிட்டுக்கு எனக்கு வந்துட்டு 10 பாக்கெட் மில்க் பவுடர் தேவைப்பட்டது. இந்த அமுலியாவில் இந்த 10 ரூபா பாக்கெட் இருக்குது இல்லையா, அது 10 பாக்கெட் எனக்கு தேவைப்பட்டது. இது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பெரட்டி பாக்கையில் ஒரு பேடா மாதிரி நம்மளுக்கு பிடிக்க வர்றது போல் நம்மளுக்கே தெரியும். அது மாதிரி ஒரு மாதிரி பிசுன்னு கொலன்னு இல்லாமல் ஒரு மாவு பதத்துக்கு வந்துடும். இந்த சப்பாத்தி மாவு மாதிரி இல்லை, ஆனால் நல்லா சாஃப்டான ஒரு நம்ம இந்த குக்கீலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாவு பதத்துக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பால் பவுடரை ஸ்டாப் பண்ணிடலாம். என்னமோ தெரியல, திடீர்னு இந்த இட்லி பால்கோவா ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ பெருநாளுமே நெருங்கிட்டதால் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாகவே இருந்தது. சரி அப்படியே உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணால் நீங்களுமே ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவுமே எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
பால் பவுடர் சேர்க்க கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா பால் பவுடர் வேறு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னடா இந்த பால் பவுடர் ரொம்ப எடுக்குதே, பத்தாம போயிருமோன்ட்டு கடைசி கலந்தெல்லாம் சரியாக 10 பாக்கெட் வந்து சரியாக போயிருச்சு. இப்போ அந்த கரண்டி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கையாலே நல்லா அதை ஒரு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு கடைசியாக ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன் கிட்ட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு அது பேடா மாதிரி பிடிக்கிறதுக்கு வந்துட்டு கையில் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குக்கி டோ மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டான ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி நல்லா ஒரு பேடா மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பேடா மாதிரி பிடிக்கும் போது கையில் கொஞ்சோண்டு இந்த மாதிரி நெய் தடவிட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கையில் ரொம்ப ஒட்டாமல் அழகாக பிடிக்க வந்துடும். நல்ல கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. நல்லா அழகான ஒரு பேடா ஷேப்புக்கு வந்துடும். இந்த மாவோட அளவுக்கு எனக்கு சரியாக 16 பேடா கிட்ட கிடச்சிது. இப்போ நம்ம அடுப்பு திரும்பியுமே ஆன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி நல்லா திக்காக காய்ச்சினதால் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ திரும்பியுமே பால் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா இந்த பேடா எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சுற்றி இந்த மாதிரி ஆடை எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ஆல்ரெடி அந்த கண்டென்ஸ்டு மில்க் டின்னில் கொஞ்சமாக பால் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கலக்கிட்டு இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதி வரையில் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சர்க்கரை கூடயே சேர்த்து இந்த ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்க இந்த திக்கான பாலில் நம்மளோட இந்த பேடை எல்லாத்தையுமே 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேடை எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா சரியாக ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் இந்த பால் நம்ம கொதிக்க வைக்கணும். 2 நிமிஷத்துலேயே நம்ம அடுப்பை அணைச்சி விட்டுறணும். அதுக்கு மேலே நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா இந்த பேடை எல்லாமே ரொம்ப ஹார்டாக போயிடும். 2 நிமிஷத்துலேயே இது சரியாக வெந்து நல்லா சாஃப்டாக வந்துடும். ஸோ சரியாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சூப்பர் ஹிட்டான இன்ஸ்டன்ட் ரசமலாய் அழகாக ரெடி பண்ணிடலாம். பேடாவை போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட சைஸ்லேயே தான் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் பொறுத்து கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு புஃபுன்னு ஆயிரும். சரியாக 2 நிமிஷத்தில் நம்ம அடுப்பு அணைச்சிருவோம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் ஈஸியான இன்ஸ்டண்ட்டான ரசமலாய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அம்மாவோட இட்லி பால்கோவா. இன்ஷால்லா எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ நான் ஒரே ஒரு பேடாவை மட்டும் எடுத்து செக் பண்ணேன். அவ்வளோ நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். தேவைப்பட்டால் இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் எல்லாமே போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ நம்மளோட இட்லி பால்கோவா நல்லாவே ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். நாம் சர்வ் பண்ணும்போது மேலே இந்த மாதிரி பாதாம் முந்திரி எல்லாமே தூவி கொடுத்தோன்னா பார்க்குறதுக்குமே நல்லா அழகாக இருக்கும். இது சாப்பிடையில செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே சின்ன வயசு ஞாபகம் தான். அல்ஹம்துலில்லாஹ் அம்மாட்ட கேட்டு செஞ்சதால் அந்த டேஸ்ட் அப்படியே நல்லா அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. இன்ஷால்லா கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நிஜமாக சொல்கிறது செம்ம சூப்பராக இருந்தது. இன்ஷால்லா எல்லாருமே இந்த பக்ரீத் பெருநாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.